guys, welcome to ATM. நான் உங்கள் உமா. So 10 days challenge இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டே 8 ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா 7 நாளைக்கான டெஸ்ட் ஃபுல்லாவே வச்சிருந்தோம். டெய்லியும் பாத்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா 8வது நாள். ஸோ 8 இதுலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஆன்சரோட விளக்கத்தையும் நம்ம கையோட கொடுத்துருவோம். ஸோ ஃபுல்லாவே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ 1ல இருந்து 50 வரைக்கும் ஃபுல்லாவே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, பாதியோட விடக்கூடாது ஓகேங்களா. ஸோ ஃபுல்லா எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கேள்விகள் தான் ஓகேங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்கிற மாதிரியே கொஸ்டின்ஸ்லாம் வந்து அதே பேட்டர்ன்ல எடுத்திருக்கோம். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். எல்லா கொஸ்டினையும் ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ டெஸ்ட்டுக்கு போலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செயல் முடிந்ததனை குறிக்கும் சொல் ஓகேங்களா. ஸோ வினையால் அணையும் பெயரா, வினையச்சமா, வினை முற்றா, வினை தொகையா ஓகேங்களா. ஸோ செயல் முடிந்ததனை குறிக்கும் சொல் என்ன? வினை முற்று ஓகேங்களா. ஸோ செயல் முடிந்ததனை குறிக்கும் சொல் என்ன? வினை முற்று. அதாவது முற்று பெற்றதை குறிக்கும் வினை தான் பாத்தீங்க அப்படின்னா வினை முற்று. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, மரபு சொல்லினை குறிப்பிடுக. வாழை குறும்பு, வாழை மூசு, வாழை பிஞ்சு, வாழை கற்றல் ஓகேங்களா. ஸோ அதோட இளமை பெயர் இல்லையா. ஸோ இதுக்கான பெயர் பாத்தீங்க அப்படின்னா வாழை கற்றல் ஓகேங்களா. ஸோ மரபு நீக்கி எழுதுறது என்ன அப்படின்னா வாழை கற்றல் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, முதல் வேற்றுமையானது எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. 5ஆம் வேற்றுமையானது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா. ஸோ முதல் வேற்றுமையை நம்ம எழுவாய் வேற்றுமைன்னு சொல்றோம், 5ஆம் வேற்றுமையை என்ன வேற்றுமை அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வேற்றுமை ஓகேங்களா. ஸோ செயற்படு பொருள் வேற்றுமை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் வேற்றுமைன்னு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேற்றுமை என்ன? 5ஆம் வேற்றுமை ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, வளர்விரை என்பது டேஷ் ஓகேங்களா. ஸோ வளர்விரை அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை, வளரும் பிறை, அந்த மாதிரி முக்காலத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காலம் தெளிவாக காட்டாது. அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வினை தொகை ஓகேங்களா. ஸோ பண்பை உணர்த்தி நின்று பண்பு உருபு மறைந்து வந்ததுன்னா அது பண்பு தொகை ஓகேங்களா. ஸோ ஓம உருபு மறைந்து வந்ததுன்னா இந்த இடத்துல ஓமை தொகை ஓகேங்களா. ஸோ இது என்ன வரும்? வினை தொகை. அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது காரண சிறப்பு பெயர் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல காரண சிறப்பு பெயர், ஸோ இடுகுறி பெயர் காரண பெயர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ முன்னோர்கள் காரணம் கருதி பெயர் வச்சாங்க அப்படின்னா அதுக்கு காரண பெயர்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ காரணம் இல்லாம சில பொருட்களுக்கெல்லாம் பெயர் இட்டு வழங்கியிருப்பாங்க, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடுகுறி பெயர் அப்படின்னு பெயர் ஓகேங்களா. ஸோ அதுல பொதுவா இருக்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பெயரா சொல்றது பொது பெயர் ஓகேங்களா. ஸோ சிறப்பா ஒன்றை மட்டும் தனிமைப்படுத்தி சொல்றது பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு பெயர் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வளையல் ஓகேங்களா. ஸோ அணி அப்படிங்கிறது அணிந்து கொள்வது எல்லாமே அணிகலன் ஓகேங்களா. ஸோ அது வந்து காரண பெயர். அதுல பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு பெயர். ஸோ வளையல் அப்படிங்கிறது அணிகலன்ல ஒரு இது ஓகேங்களா. ஸோ வளையல் அப்படிங்கிறது அணிகலன்கள்ல ஒரு இது, அதனால இது பாத்தீங்க அப்படின்னா காரண சிறப்பு பெயர். ஒன்றை மட்டும் சிறப்பா சொல்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா காரண சிறப்பு பெயர் ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நுனிக்கொம்பு, கால்வாய், முன்றில், முந்தானை ஓகேங்களா. ஸோ இதுல எது வந்து பொருந்தாம இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நுனிக்கொம்பு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கொம்பின் நுனி ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன? கொம்பின் நுனி, அதாவது இலக்கணம் உடையது அப்படின்னா கொம்பின் நுனின்னு வந்திருக்கணும். இந்த இடத்துல இது வந்து இலக்கண போலி. இது என்னது? இலக்கண போலி. இலக்கணம் உடையது மாதிரியே இருக்கும், ஆனா வந்து அத வந்து இலக்கண முறைப்படி இருக்காது. அதை வந்து இலக்கண ஆசிரியர்கள் இலக்கண முறை அப்படின்னு எடுத்துக்குவாங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா இலக்கண போலி. ஸோ நுனி கொம்புன்னு வராது, கொம்பின் நுனி அப்படின்னு வந்திருந்தது அப்படின்னா அது வந்து இலக்கணம் உடையது ஓகேங்களா. அடுத்து முன்றில், இது பாத்தீங்க அப்படின்னா இல்முன் ஓகேங்களா. ஸோ இல்முன் அப்படின்னு வந்திருந்தது அப்படின்னா அது வந்து இலக்கணம் உடையது. முன்றில் அப்படின்னு வந்திருக்கிறதால அது இலக்கண போலி. முந்தானை ஓகேங்களா. ஸோ முன் அப்படின்னு பொருள் ஓகேங்களா. சோ தானையின் முன் பகுதி. தானை அப்படின்னா இந்த இடத்துல ஆடை அப்படிங்கிற பொருளை தரும். சோ தானைக்கு என்ன பொருள்? ஆடை ஓகேங்களா. சோ இந்த இடத்துல அவங்க வந்து என்ன சொல்றாங்க? அந்த புடவைக்கு சொல்றாங்க ஓகேங்களா. சோ புடவையின்
முன்பகுதி தான் முந்தானை. ஓகேங்களா? சோ இதை வந்து முந்தானை, தானையின் முன்பகுதின்னு வந்திருக்கணும். சோ முந்தானைன்னு வந்திருக்கிறதால இது பாத்தீங்க அப்படின்னா இலக்கண போலி. ஓகேங்களா? சோ கால்வாய் மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம் உடையது. இதுவே வாய்க்கால் அப்படின்னு வந்திருந்தது அப்படின்னா அது வந்து இலக்கண போலி. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எது வந்து பொருந்தாம இருக்கு? இதுதான் பொருந்தாம இருக்கு. ஏன்னா மீதி மூணுமே பாத்தீங்க அப்படின்னா இலக்கண போலி, இது மட்டும் இலக்கணம் உடையது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, அவன் உழவன். ஓகேங்களா? சோ இலக்கண குறிப்பு தருக. சோ அவன் உழவன் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு என்ன வரும்? பாருங்க, அவன் உழவன் அப்படிங்கிறது அந்த இது முற்று பெற்றது இல்லையா? சோ அப்ப அது வினை முற்றுது. அப்ப இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் வரும். இந்த இடத்துல அவன் உழவன் அப்படின்னு பண்பை மட்டும்தான் சொல்லி இருக்கு. ஓகேங்களா? சோ காலத்தை உணர்த்தவில்லை. அது பாத்தீங்க அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. ஓகேங்களா? சோ செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இது எல்லாமே உணர்த்தி வந்தது அப்படின்னா அது வந்து தெரிநிலை வினைமுற்று. இதை வந்து இந்த ஆறையும் உணர்த்தாம பண்பை மட்டும் காட்டி காலத்தை காட்டாம வர்றது பாத்தீங்க அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, மணமகள் மாலை சூட்டினாள். இது எவ்வகை வாக்கியம்? ஓகேங்களா? சோ மாலை சூடினாள் அப்படின்னு வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். மாலை சூடினாள் அப்படின்னு வந்திருந்ததுன்னா அவங்களே அதை செஞ்சுக்கிறாங்க. அப்ப அது வந்து என்ன? தன்வினை. ஓகேங்களா? சோ சூட்டினாள் அப்படின்னு வந்திருந்தது அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு சூட்டுறாங்க. அப்போ அது வந்து பிறவினை. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, எயிர்போர் என்பது. ஓகேங்களா? சோ எயிர்போர், எயிர்னா என்ன? எயில். ஓகேங்களா? எயில் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மதில், கோட்டை, அரண். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பொருள் வரும். எல்லாம் என்ன? மதில், கோட்டை, அரண். இப்போ அந்த கோட்டைக்காக போரிடுது. ஓகேங்களா? சோ கோட்டையை வளைத்தல் உளிஞை. ஓகேங்களா? சோ கோட்டையை வந்து பாதுகாத்தல் பாத்தீங்க அப்படின்னா நொச்சி. ஓகேங்களா? சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எயிர்போர்னா இந்த ரெண்டும் தான் வரும். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நொச்சி வந்து அந்த கோட்டையை பாதுகாத்தல், உளிஞை அப்படின்னா அந்த கோட்டையை முற்றுகையிடல். சோ அந்த கோட்டையை வச்சு வர்ற போர் பாத்தீங்க அப்படின்னா நொச்சி மற்றும் உளிஞை. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ரெண்டு வாக்கியங்கள் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, அதுக்கப்புறம் ஏரி குளங்கள் நிறைந்தது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு வாக்கியம் வந்துடும். ஓகேங்களா? அதை தொடர்ந்து இன்னொரு வாக்கியம் வரும். அது பாத்தீங்க அப்படின்னா தொடர் வாக்கியம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இது வந்து உங்களுக்கு இதுதான் மெயினா இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் மெயினா வந்துடும். அதை தொடர்ந்து இன்னொரு வாக்கியம் வர்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர் வாக்கியம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, கூற்று 1, 4 சீர் கொண்ட ஓரடியில் மோனை முதலான தொடைகளை தொடுப்பது விகற்பத் தொடை. கூற்று 2, இரட்டை, அந்தாதி மற்றும் செந்தொடை இம்மூன்றும் விகற்பத் தொடையில் வரும். ஓகேங்களா? சோ 4 சீர் கொண்ட ஒரு அடியில் மோனை முதலான தொடைகளை தொடுப்பது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்ப்போம் இல்லையா? சோ ஒரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோனை, இணை மோனை, அதுக்கப்புறம் பொழிப்பு மோனை, கூளை மோனை இதெல்லாம் வரும் இல்லையா? அதை எப்படி பார்ப்போம்? நம்ம இந்த 4 சீர் இருக்கிறதுலதான் பார்ப்போம். அப்ப இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மோனை, இயைபு, எதுகை இது எல்லாமே வரும் இல்லையா? அதுதான் பாத்தீங்க அப்படின்னா விகற்பத் தொடை. ஒரு மோனை, ஒரு எதுகை இந்த மாதிரி வரும் இல்லையா? சோ அததான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப இது சரி. ஓகேங்களா? இரட்டை, அந்தாதி மற்றும் செந்தொடை மூன்றும் விகற்பத் தொடையில் வரும் இல்லையா? சோ அந்த தொடையில இருக்க எல்லா பகுதியுமே 8 பகுதி இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல விகற்பத் தொடையில வரும். ஓகேங்களா? சோ அதுல 5 மட்டும் வரும். ஓகேங்களா? சோ 3 வராது. அதை வந்து நம்ம கிளாஸ்ல சொல்லியிருப்போம் தெளிவா. ஓகேங்களா? சோ 5 மட்டும் வரும். அந்த 5ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 3மே வரும். ஓகேங்களா? சோ கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பொறுத்துக. குன்றேறி தாள் மடித்து நின்கேள் என் தாள். ஓகேங்களா? சோ இதுல வந்து என்னென்ன வேற்றுமை தொகை வந்திருக்கு, அதாவது என்னென்ன வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ குன்றேறி அப்படின்னா 7ஆம் வேற்றுமை தொகை, அதாவது குன்றின் கண் ஏரி, அந்த கண் அப்படிங்கிற 7ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து தாள் மடித்து. சோ இந்த இடத்துல தாளை மடித்து அப்படின்னு வந்திருக்கணும். ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து நின்கேள். நின்கேள் பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் வேற்றுமை உருபு, கூ அப்படிங்கிற அந்த வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து என் தாள், எனது தாள். ஓகேங்களா? அப்ப அது அப்படிங்கிற வேற்றுமை தொகை மறைந்து வந்திருக்கு. அது வந்து 6ஆம் வேற்றுமை. ஓகேங்களா? சோ வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு.
அது வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. இது பாத்தீங்க அப்படின்னா 3 4ன்னு போட்டேன். ஓகேங்களா? அப்ப என்ன ஆன்சர் பாருங்க, 3 1 4 2. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பொருள் தருக. சோ இது என்னது, மயங்கொலி சொற்கள். சோ வளை வளை வளை. ஓகேங்களா? சோ இந்த 3க்கான பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, வளை அப்படின்னா சிலந்தி வாழும் இடம். ஓகேங்களா? வளை அப்படின்னா துவாரம். ஓகேங்களா? சோ இந்த வளை அப்படின்னா உங்களுக்கு புன்னை மரம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ இந்த வலைக்கு மீன் பிடிக்கிற வலையும் சொல்லலாம். ஓகேங்களா? சோ சிலந்தி வாழும் இடம், துவாரம், புன்னை மரம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று. ஓகேங்களா? சோ இந்த 6ல ஏதோ ஒண்ண கொண்டு காலத்தை வெளிப்படையா காட்டாம வரும். ஓகேங்களா? சோ அதுல என்னது, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். அவன் உழவன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல செய்பவர் யாரு, அவன். ஓகேங்களா? சோ அந்த இடத்துல வேற எதுவுமே காட்டல இல்லையா, சோ அந்த மாதிரி வர்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பு வினைமுற்று. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த 6ஐயும் உணர்த்தி வந்தது அப்படின்னா அது வந்து தெரிநிலை வினைமுற்று. அந்த 6ல ஏதோ ஒன்ன வெளிப்படையாக காட்டி, ஓகேங்களா, சோ காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டுறது பாத்தீங்க அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, தொழிற்பெயர் அல்லாதது எது? ஓகேங்களா? சோ தொழிற்பெயர் அல்லாதது கேக்குறாங்க. பாருங்க, அழுகை, போக்கு, தொல்லை, தொழுகை. ஓகேங்களா? சோ அழுதல் அப்படிங்கிற அந்த இதுல வரும். சோ இது வந்து தொழிற்பெயர். ஓகேங்களா? அழுதல். போக்கு அப்படிங்கிறது போக்கு காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ இதுவும் உங்களுக்கு தொழிற்பெயர் தான். ஓகேங்களா? சோ தொழுகை அப்படின்னா தொழுதல், இதுவும் தொழிற்பெயர் தான். தொல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தொழிற்பெயரா வராது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ போக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தொழிற்பெயர் தான். ஓகேங்களா? சோ மாத்தி இதுதான் ஆன்சர்னு அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பொருந்தாத இணை எது? ஓகேங்களா? சோ இந்த இடத்துல கர்மம் கடமை, ஞாயிறு ஆதவன், மிட்டாய் தீங்கட்டி, சன்னல் பலகனி. ஓகேங்களா? சோ இதுல பொருந்தாத இணை, அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் இருக்கு. ஓகேங்களா? சோ முதல்ல வர்றது பிறமொழி சொற்கள், 2வது வர்றது தமிழ் சொற்கள். ஓகேங்களா? சோ இதுல எது பொருந்தாம இருக்கு பாருங்க, கர்மம் அப்படிங்கிறது பிறமொழி சொல், கடமை அப்படிங்கிறது தமிழ் சொல், மிட்டாய் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறமொழி சொல், தீங்கட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ் சொல், சன்னல் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறமொழி சொல், பலகனி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தமிழ் சொல். ஓகேங்களா? ஆனா ஞாயிறு அப்படிங்கிறதும் தமிழ் சொல் தான், ஆதவன் அப்படிங்கிறதும் தமிழ் சொல். அப்ப 2மே தமிழ் சொல் தான் வந்திருக்கு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்னது, ஆப்ஷன் பி, 2மே தமிழ் சொல்லா வந்திருக்கு. ஓகேங்களா? சோ தீங்கட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிட்டாய் அப்படிங்கிற பொருளை தரும். ஓகேங்களா? சோ இனிப்பு சுவையுடையது அப்படிங்கிற மாதிரி வரும். சோ அது என்னது, மிட்டாய். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? இதுவே பலகனி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சன்னல் அப்படிங்கிறதுக்கு பலகனின்னு போட்டிருக்கோம் இல்லையா, சோ பலகனிக்கு பதிலா வேறையும் சொல்லலாம். என்ன அப்படின்னா சாளரம். ஓகேங்களா? சோ காலதர், இது 2மே வந்து வரலாம். ஓகேங்களா? இதுக்கு பதிலா இந்த 2ஐயும் கொடுத்திருக்கலாம். ஓகேங்களா? சோ சன்னல் அப்படிங்கிறது உங்களுக்கு போர்ச்சுகீசிய மொழி. ஓகேங்களா? என்ன மொழி அப்படின்னா போர்ச்சுகீசிய மொழி. கர்மா அப்படிங்கிறது சமஸ்கிருத மொழி, வடமொழி. ஓகேங்களா? அடுத்து மிட்டாய் அப்படிங்கிறதும் போர்ச்சுகீசிய மொழி. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. ஓகேங்களா? சோ பாருங்க, இதை படிச்சா புரிஞ்சுக்கலாம், இருந்தாலும் இது வந்து செய்யுள் மாதிரி இருக்கிறதால அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே, ஒண்ணுதல் முகனே நுண்ணிதின் மகிழ்ந்தன்று, நுண்ணிதின் ஒண்ணுதல் முகனே மகிழ்ந்தன்று, மகிழ்ந்தன்று முகனே நுண்ணிதின் ஒண்ணுதல். ஓகேங்களா? சோ பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே. ஓகேங்களா? சோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, இப்ப வந்து கணவனுக்காக மனைவி வந்து சமைச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ புளிச்சுவை உடைய உணவுப் பொருளை சமைச்சு வச்சிருக்காங்க. அதை பரிமாறும் போது பாத்தீங்க அப்படின்னா அவரு சாப்பிட்டுட்டு, ஓகேங்களா, சோ இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா? சோ இப்ப நல்லா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, சோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட அகம், ஓகேங்களா, சோ உள்ளம் மகிழ்றத அவங்களோட முகம் வெளிப்படுத்துதான். ஓகேங்களா? சோ வந்து அவங்க வந்து வாயால சொல்லல, இருந்தாலும் அவங்க உள்ளம் மகிழ்ந்து இருக்கு, அதை வந்து முகமே வெளிப்படையா காட்டுது அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த இதுக்கான பொருள். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் பொருளை தேர்வு செய்க. ஓகேங்களா? சோ தீ அப்படின்னா என்ன, இப்பதான் பார்த்தோம் இல்லையா, மிட்டாய் அப்படிங்கிறதுக்கு தீங்கட்டி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சோ அப்போ இனிமையான அந்த கட்டியை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இனிமை அப்படிங்கிற பொருளை தான் தரும். ஓகேங்களா? சோ தீ அப்படின்னா என்ன,
இனிமை. ஓகேங்களா? ஸோ இதுவே தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா தீஞ்சுவை, தீன் தமிழ் அப்படிலாம் வரும் இல்லையா? ஸோ தீஞ்சுவை அப்படின்னா இன்சுவை அப்படிங்கிற பொருளை தரும். அப்ப தீ எதை தான் குறிக்குது? இனிமையை தான் குறிக்குது. ஓகேங்களா? இதுவே தீன் தமிழ் அப்படின்னா இனிய தமிழ் அப்படிங்கிற பொருள்ல வரும் இல்லையா? ஸோ அப்ப தீ அப்படிங்கிற அந்த ஓரெழுத்து ஒரு மொழி உங்களுக்கு வந்து இனிப்பு சுவை. ஓகேங்களா? ஸோ இனிமையை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ தீ அப்படின்னா நம்ம நார்மலா நெருப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த இடத்துல இனிமை வரும். ஓகேங்களா? ஸோ நெருப்புன்னு வராம இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இனிமை அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதுவே இல்ல இனிமை கொடுக்காம நெருப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நெருப்பு அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, அடிகள் தோறும் நாற்சீர்கள் கொண்டு அளவடியாக வருவது என்ன ஆசிரியப்பா? ஓகேங்களா? சோ அடிகள் தோறும் நாற்சீர்களை கொண்டு அளவடியாக வருவது. ஓகேங்களா? சோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் நிலை மண்டில ஆசிரியப்பா. ஓகேங்களா? சோ அடிகள் தோறும் நாற்சீர்கள் கொண்டு அளவடியாக வருவது என்ன? நிலை மண்டில ஆசிரியப்பா. ஓகேங்களா? சோ பொதுவா ஆசிரியப்பா பாத்தீங்க அப்படின்னா 4 வகைப்படும். நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இந்த 4 வகை ஆசிரியப்பால இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொன்றும் எப்படி வரும் அப்படிங்கறத சும்மா இதா சொல்றேன். ஓகேங்களா? சோ பிரீஃபா சொல்லிடுறேன் பாருங்க. நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னா இதுல இருக்க எல்லாமே ஆசிரியப்பாவின் பொது இலக்கணங்களை பெற்றுதான் வரும். ஓகேங்களா? சோ பொது இலக்கணம் எல்லாத்துக்குமே பொதுவாதான் வரும். இந்த மாதிரி அடிகள் வருது இல்லையா, அது மட்டும்தான் வேறுபடும். ஓகேங்களா? சோ என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னா ஈற்றயலடி. ஓகேங்களா? ஈற்றயலடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிந்தடியாக வரும். ஈற்றயலடி, சிந்தடி. மத்த அடிகள் இருக்கு இல்லையா, ஏனைய அடிகள், ஏனைய அடிகள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவடியா வரும். ஓகேங்களா? சோ ஈற்றயல் அடினா என்ன அர்த்தம்? ஈற்றுக்கு முன்னாடி. ஓகேங்களா? சோ கடைசி இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது உங்களுக்கு சிந்தடியா வரும். ஈற்றயல் அடி அப்படிங்கிறது கடைசி அடி கிடையாது, அதுக்கு முன்னாடி அடி. ஓகேங்களா? அடுத்து இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு முதல் அடி இருக்கு இல்லையா, சோ முதல் அடியும் கடைசி அடியும் பாத்தீங்க அப்படின்னா அளவடி. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்டும் லாஸ்டும் அளவடி. மீதி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். பாருங்க, குரலடி, சிந்தடி, இந்த ரெண்டும் கலந்து வரும். ஓகேங்களா? சோ குரலடி, சிந்தடி, அளவடி, இந்த 3மே கலந்து வரும். ஓகேங்களா? சோ நேரிசை ஆசிரியப்பானா என்ன? ஈற்றயலடி, அதாவது ஈற்றடிக்கு முன்னாடி அடி சிந்தடியா வரும். ஏனைய அடிகள் பாத்தீங்க அப்படின்னா அளவடியா வரும். இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னா 1ஆவதும் கடைசியும் அளவடியா இருக்கும். மீதி இருக்கிறது எல்லாமே குரலடி, சிந்தடி, அளவடின்னு வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிலைமண்டில ஆசிரியப்பானா இதேதான், அடிகள் தோறும் நாற்சீர்கள் எல்லாமே அளவடியா வரும். ஓகேங்களா? சோ இருக்கிற எல்லாமே அளவடியா வரும். அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னா அங்க இருக்கிற எந்த அடியை மாத்தினாலும், ஓகேங்களா, சோ எந்த அடியை மாத்தினாலும் உங்களுக்கு வந்து ஓசையும் பொருளும் ஒன்னேதான் வரும். ஓகேங்களா? சோ மாறாது. புரியுதுங்களா? சோ அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னா அங்க அந்த இதுல இருக்க எந்த அடிய, ஓகேங்களா, சோ முதல்ல இருந்து இறுதி, நடு, இந்த மாதிரி எதை மாத்தினாலும் உங்களுக்கு ஓசை பொருள் மாறாம வரும். அதுதான் அடிமறி மண்டில ஆசிரியப்பா. ஓகேங்களா? சோ சிந்தடி, அளவடி, குரலடி இதெல்லாமே சொன்னேன் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ சிந்தடி அப்படின்னா பாருங்க, அடியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வகை வரும். ஓகேங்களா? சோ குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. ஓகேங்களா? சோ அடியில 5 வகை வரும். குரலடி அப்படின்னா 2 சீர் வரும், சிந்தடி அப்படின்னா 3 சீர், அளவடி அப்படின்னா 4 சீர், நெடிலடி அப்படின்னா 5 சீர், களி நெடிலடினா 6, அப்படி இல்லை அப்படின்னா 6க்கு மேல. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வர்றதுதான் அந்த அடிகள். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அளவடி அப்படிங்கறத நம்ம நேரடி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அளவடி அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? நேரடி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அளவடிய நேரடின்னு சொல்லலாம். சோ அடியில மொத்தமா 5 வகை இருக்கு. இந்த இடத்துல என்னென்ன அடி வருது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ எல்லாமே அளவடியா வந்துச்சு அப்படின்னா அது என்னது? நிலை மண்டில ஆசிரியப்பா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, சப்ஸ்டான்டிவ் லா, இணையான தமிழ் சொல். ஓகேங்களா? சோ அப்படின்னா என்ன? இது பாத்தீங்க அப்படின்னா உரிமை சட்டம் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? சோ இதுக்கான தமிழ் சொல் என்ன? உரிமை சட்டம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தவறான ஒன்றை தேர்க. ஓகேங்களா? சோ கிறு, கின்று, ஆணின்று, இல். ஓகேங்களா? சோ கிறு, கின்று, ஆணின்று இது 3மே பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு நிகழ்கால இடைநிலை வந்துடும். ஓகேங்களா? ஸோ நிகழ்கால இடைநிலை இது மட்டும்தான் வராது. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, முதலில் எந்நிலத்திற்குரிய விலங்கு. அப்படிங்கிறது என்ன? பசு. பசு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா முதலில் எந்த நிலத்திற்கு உரிய விலங்கா இருந்தது அப்படின்னா குறிஞ்சி நிலத்திற்குரியது. ஓகேங்களா? சோ முதலில் எந்த நிலத்திற்குரியது? குறிஞ்சி நிலத்திற்குரியது. அடுத்து பாருங்க, மோனைத்தொடைக்கு தொடர்பில்லாதது எது? ஓகேங்களா? சோ மோனைத்தொடைனா என்ன? முதல் எழுத்து ஒன்றி வரணும். ஓகேங்களா? பாருங்க, முதல் எழுத்து ஒன்றி வருவது இது சரி. ஓகேங்களா? சோ தொடர்பில்லாதது கேக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து முதல் எழுத்து குறிலாக மட்டுமே வரும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. முதல் எழுத்து எதுவா வேணா இருக்கலாம். ஓகேங்களா? சோ முதல் எழுத்து இனவெழுத்தாக இருப்பது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இனவெழுத்துன்னா என்ன? இப்ப காக்கா கிக்கி வரிசையில எது இருந்தாலும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து அடிகளிலும் சீர்களிலும் அமையக்கூடியது. சோ அடிமோனை சீர்மோனைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இதுவும் வரும். ஓகேங்களா? அப்ப எதுதான் வராது? ஆப்ஷன் பி தான் வராது. ஓகேங்களா? சோ முதல் எழுத்து குறிலா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சோ குறிலாவும் இருக்கலாம், நெடிலாவும் இருக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பொருந்தாத இணை எது? ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பொருந்தாத இணை கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இதோட பொருள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் பொருள் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பொருந்தாததை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ ஆக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா யாக்கை அப்படிங்கிற மாதிரி வரும். ஆக்கைனா என்ன? யாக்கை அப்படிங்கிற உங்களுக்கு பொருள்ல வரும். சோ யாக்கை அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், அது வந்து உடம்பு. ஓகேங்களா? சோ யாக்கைனா என்ன? உடம்பு. இந்த இடத்துல காகம் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் தப்பா இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ தான். அடுத்து பாத்துக்கலாம். பாருங்க, விரை அப்படின்னா உங்களுக்கு வந்து மனம் அப்படிங்கிற பொருளை தரும். இகல் அப்படின்னா பகை அப்படிங்கிற பொருளை தரும். ஓகேங்களா? அல் அப்படின்னா இருள் அப்படிங்கிற பொருளை தரும். அல்லும் பகலும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அல்லும் பகலும்னா என்ன? அல் அப்படின்னா இரவும் பகலும் அப்படிங்கிற மாதிரி வரும். இரவு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ எதுதான் ஆன்சர்? ஆக்கை காகம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, எவை சரியானது? எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரர். அவளினது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று. எவையெல்லாம் மாதவியின் நூல்கள். ஓகேங்களா? சோ இதுல சரியானதை நம்ம எடுத்து எழுதணும். பாருங்க, எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன் அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல காரர் அப்படிங்கிறத மரியாதை நிமித்தமா சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல வராது. ஓகேங்களா? சோ இது வந்து தப்பு. அடுத்து பாருங்க, அவளினது தந்தைன்னு வராது, அவளது தந்தை அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? சோ அப்ப இது தப்பா இருக்கு. அடுத்து பாருங்க, நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று. இது சரியா இருக்கு. எவையெல்லாம் மாதவியின் நூல்கள். ஓகேங்களா? அப்ப இதுவும் சரியா இருக்கு. அப்ப என்னென்ன சரியா இருக்கு? 3, 4 மட்டும் சரியா இருக்கு. இந்த இடத்துல சரியானதான் கேட்டிருக்காங்க. தப்பானது கேட்டாங்க அப்படின்னா 1, 2 ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பொறுத்துக. பை, மை, பே, யா. ஓகேங்களா? சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு இந்த இடத்துல பொருள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பொருத்தணும். ஓகேங்களா? பாருங்க, பை அப்படின்னா உங்களுக்கு இளமை அப்படிங்கிற பொருளை தரும். ஓகேங்களா? மை அப்படின்னா அஞ்சனம். ஓகேங்களா? சோ அஞ்சனம் எந்த கலர்ல இருக்கும்? கருப்பு கலர்ல இருக்கும் இல்லையா? சோ அதனால இருள் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பே, பே அப்படின்னா நுரை. ஓகேங்களா? யா அப்படின்னா ஒரு வகை மரம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 2, 3, 4, 1. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, கீழ் வருவனவற்றுள் பண்பு தொகை அல்லாதன. ஓகேங்களா? சோ பண்பு தொகை இல்லாதது கேட்டிருக்காங்க. தெளிவா கொஸ்டின் படிச்சுக்கணும். ஓகேங்களா? சோ பண்பு தொகை கேட்டிருக்காங்க, பண்பு தொகை அல்லாதன கேட்டிருக்காங்களா அப்படிங்கறத தெளிவா படிச்சுக்கோங்க. இங்க இந்த இடத்துல இல்லாதது கேட்டிருக்காங்க. பாருங்க, நெடுநீர் அப்படிங்கிறது நெடுமை நீர். ஓகேங்களா? சோ அப்ப இது பண்பு தொகை. செந்நீர் அப்படிங்கிறது செம்மை நீர். அப்ப இதுவும் பண்பு தொகை. ஓகேங்களா? உகுநீர் அப்படிங்கிறது உங்களுக்கு வினை தொகையில வந்துடும். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா காலத்தை தெளிவாக காட்டாது. 3 காலத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ வினை தொகைன்னு வரும். கண்ணீர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கண்ணீர் அப்படிங்கிற அந்த பொருள் இருக்கு இல்லையா? அதோட உங்களுக்கு வந்து இடைக்குறையா வரும். ஓகேங்களா? சோ கண்ணீர் அப்படிங்கறதோட இடைக்குறை. அப்ப இதுவும் கிடையாது இல்லையா? சோ பண்பு தொகை என்னென்ன? 1, 2 தான். ஆனா இந்த இடத்துல அல்லாதது கேட்டிருக்காங்க. சோ 3, 4 தான் ஆன்சர். ஒருவேளை பண்பு தொகை கேட்டாங்க அப்படின்னா 1, 2. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, வயிற்றுக்கும் இலக்கண குறிப்பு தருக. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா இழிவு சிறப்புமை அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ 2 சொல் இல்லைன்னா ஒரு சொல் வரலாம். அதுல வரணும். ஓகேங்களா? சோ கண்டிப்பா ஒரு சொல்ல வந்திருக்கணும். ஆனா அந்த அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தாழ்ந்த பொருளை தந்தது அப்படின்னா அது வந்து இழிவு சிறப்புமை. இந்த இடத்துல
வயிற்றுக்கும் அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும் பாருங்க, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு வரும். ஓகேங்களா. சோ அதாவது படிக்கிறதுக்கு, ஓகேங்களா, சோ குருகுலத்துல படிக்கிறதுக்கு எதுவும் இல்லாத போது பாத்தீங்க அப்படின்னா வயிற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரி, அது செவிக்கே இல்லாத போது வயிற்றுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தாழ்ந்த பொருளை தரும். அதனால இது வந்து இழிவு சிறப்புமை. இதுவே உயர்ந்த பொருளை தந்ததுன்னா அது வந்து உயர்வு சிறப்புமை. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க, அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பொருள்கோள் கேட்டிருக்காங்க. ஒரே அடியில, ஓகேங்களா, சோ ஒரே அடியில இருக்க அந்த சொற்களை முன்பின் மாத்தி வந்து பொருள் கொண்டோம் அப்படின்னா அதுக்கு மொழி மாற்று பொருள்கோள் அப்படின்னு பொருள். ஓகேங்களா. அங்க அந்த இடத்துல இருக்க எங்க இருந்து வேணா எந்த சொல்ல வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னா அது வந்து கொண்டு கூட்டு பொருள்கோள். ஓகேங்களா. அடியவே மாத்தணும் அப்படின்னா அது வந்து அலைமறி மாற்று பொருள்கோள். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, விடை தேர்க. கூற்று 1, ஏ யா என்னும் வினாவெழுத்து சொல்லின் முதலில் நின்று வினாப்பொருளை தரும். ஓகேங்களா. சோ என்ன, யாருக்கு, இந்த மாதிரி அந்த முதலில் நின்று வினாப்பொருளை தரும். அடுத்து ஆ ஓ என்னும் வினாவெழுத்து சொல்லின் ஈற்றில் நின்று வினாப்பொருளை தரும். ஓகேங்களா. சோ ஆ ஓ அப்படிங்கிறது சொல்லின் ஈற்றில் இறுதியில் நின்று வினாப்பொருளை தரும். ஓகேங்களா. சோ இதுவும் சரியா இருக்கு, இதுவும் சரியா இருக்கு. ஓகேங்களா. அவனோ இவளோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல ஓ. ஓகேங்களா. ஓகே, இப்போ இது பாத்தீங்கன்னா ரெண்டும் சரியா தான் இருக்கு. சோ கூற்று 1, 2 ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க, உவமையால் விளக்குக. கொக்கொக்க கூம்பும் பருவத்து. ஓகேங்களா. சோ கொக்கொக்க கூம்பும் பருவத்துனா என்ன அர்த்தம், கொக்கு வந்து அதோட இறை வர்ற வரைக்கும் காத்து இருக்கும். ஓகேங்களா. சோ வந்த நேரத்துல உடனே வந்து அதை கொத்தி எடுத்துக்கோ இல்லையா, சோ அந்த மாதிரி காத்திருத்தல் அப்படிங்கிற பொருளை தான் தரும். ஓகேங்களா. சோ கொக்கு போல் காத்திருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ எதிர்ச்சொல் கேட்கல, எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இணங்குதல் பிணங்குதல் இது எதிர்ச்சொல், அரிதின் எளிதின் எதிர்ச்சொல், முகப்புரை முடிவுரை எதிர்ச்சொல். இந்த இடத்துல உருபொருள் உறுதி பொருள் இது ரெண்டுமே ஒரே பொருளை தான் தரும். அப்ப இந்த இடத்துல இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. சோ ஒரே பொருளை தரும், எதிர்ச்சொல் கிடையாது, பொருள் மாதிரி வந்துடும். ஓகேங்களா. அப்ப இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மருகி என்பது யாரை குறிக்கும். ஓகேங்களா. சோ மருகி அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா ஒரு பொண்ணு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட சகோதரனோட மகளை குறிக்கும். ஓகேங்களா. இல்ல பையன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட சகோதரியோட மகளை குறிக்கும். ஓகேங்களா. சோ பொதுவா எப்படி சொல்லுவோம், மருமகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ மருகி அப்படிங்கிறது மருமகள். ஓகேங்களா. ஒரு பையன் இருந்தானா அவனோட சகோதரியோட மகளையும், பொண்ணு இருந்தாங்க அப்படின்னா அவளோட சகோதரனோட மகளையும் குறிக்கும், அதாவது மருமகளை குறிக்கும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பொறுத்துக. துறைவன், மாச்சி, தமக்கை, மரக்கை. ஓகேங்களா. சோ துறைவன் அப்படின்னா என்ன பெயர், மாச்சி அப்படின்னா என்ன பெயர், தமக்கை அப்படின்னா என்ன பெயர், மரக்கை அப்படின்னா என்ன பெயர். ஓகேங்களா. சோ இதுதான் கேள்வி. பாருங்க, துறைவன் அப்படின்னா நெய்தல் நில தலைவன். ஓகேங்களா. சோ நெய்தல் நில தலைவனை தான் துறைவன் அப்படின்னு சொல்லுவோம். சோ நெய்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிலம் இல்லையா, அதனால இதை இடப்பெயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து மாச்சி. மாச்சி அப்படின்னா உங்களுக்கு மாண்பு, பெருமை, மகிமை, அழகு, நன்மை இந்த மாதிரி பொருளை தரும். ஓகேங்களா. சோ அப்ப குணத்தை தான் சொல்லுது. ஓகேங்களா. சோ பண்பு பெயர் அப்படி இல்லை அப்படின்னா குணப்பெயர். ஓகேங்களா. அடுத்து தமக்கை. தமக்கை அப்படின்னா என்ன, தமக்கு மூத்தவள். ஓகேங்களா. சோ தமக்கு மூத்தவள் இந்த மாதிரி வர்றதால அவங்க வந்து நம்மளோட கிளை தான் இல்லையா, சோ பிரான்சஸ் மாதிரி வரும் இல்லையா. சோ அப்போ இது என்னது, கிளை பெயர். ஓகேங்களா. அடுத்து மரக்கை. மரக்கை அப்படின்னா மரத்தல் அப்படிங்கிற பொருளை தரும். சோ மரத்தல்னா என்ன, தொழிற்பெயர். அப்போ 1, 2, 3, 4 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க, பொருந்தா இணையை கண்டறிக. அலமாரி, நெடும்பேழை, சாவி, திறவுகோல், பேட்டை, நகரம், பண்டிகை, திருவிழா. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள் இருக்கு. ஓகேங்களா. சோ அலமாரி அப்படிங்கிறது பிறமொழி சொல், சாவி அப்படிங்கிறது பிறமொழி சொல், பண்டிகை அப்படிங்கிறது பிறமொழி சொல். ஓகேங்களா. நெடும்பேழை, திறவுகோல், திருவிழா இது எல்லாமே தமிழ். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பேட்டை அப்படிங்கிறதும் நகரம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தமிழ் சொல் தான். இது ரெண்டுமே தமிழ் சொல் தான். அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க, வண்டார் குழலி அயராது படித்ததால் தேர்வில் உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்றாள், எவ்வகை வாக்கியம். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல வண்டார் குழலி அப்படிங்கிற பொண்ணு அயராது படிச்சதால தேர்வில் உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்றாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா கலவை வாக்கியம்.
சோ கலவை வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா முற்று பெற்று ஓகேங்களா. சோ முற்று தொடராக அமைந்த ஒரு தொடர் இருக்கும், அது போக எச்ச தொடர்களா அதை தொடர்ந்து வரும் ஓகேங்களா. சோ சார்பு வாக்கியங்கள் வரும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து முற்று தொடர் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அயராது படிச்சாங்க ஓகேங்களா. சோ அயராது படித்ததால தேர்வில் உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்றார்கள் ஓகேங்களா. சோ ஒரு இடத்துல முற்று தொடராக அமைந்து ஒரு தலைமை வாக்கியம் வரும், அது போக எச்ச தொடரா வந்த ஒரு சார்பு வாக்கியங்கள் பல வரலாம் ஓகேங்களா. ஒண்ணு வரணுங்கிறது கிடையாது, பல வரலாம். இது எல்லாமே கலந்து வந்திருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு கலவை வாக்கியம் ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. பாருங்க, பிரித்து எழுதுக. முக்டி இது ஓகேங்களா. சோ முக்டி இது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா முள் கூட்டல் தீது அப்படிங்கிற மாதிரி பிரியும் ஓகேங்களா. சோ முக்டி இது எப்படி பிரியும், முள் கூட்டல் தீது. அடுத்து பாருங்க, பொறுத்துக. புல் குளவு மேலி ஒல்லை ஓகேங்களா. சோ இந்த இடத்துல என்ன பொருளை தரும் ஓகேங்களா. சோ பாருங்க, புல் அப்படிங்கிறது உங்களுக்கு அன்னம் அப்படிங்கிற பொருளை தரும் ஓகேங்களா. சோ புல் அப்படின்னா பறவை அப்படிங்கிற மாதிரி வரும், இந்த இடத்துல அன்னம். அடுத்து அப்படின்னா விளங்கும், இது வந்து 1, இது 2. அடுத்து மேலி, மேலி அப்படிங்கிறது உங்களுக்கு கலப்பை, ஒல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவு ஓகேங்களா. அப்ப 3, 4, 2, 1 தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. பாருங்க, ஆற்றுப்படுத்துதல் என்பதன் பொருள் ஓகேங்களா. சோ ஆற்றுப்படுத்துதல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வழிகாட்டுதல் ஓகேங்களா. சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆற்றுப்படுத்துதல்னா என்ன, வழிகாட்டுதல் ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. பாருங்க, தாமரை நயனம் இலக்கண குறிப்பு தருகு ஓகேங்களா. சோ தாமரை போன்ற நயனம் ஓகேங்களா. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஓமை தொகை ஓகேங்களா. சோ போன்ற அப்படிங்கிற ஓம உருவு மறைந்து வந்திருக்கிறதால இது வந்து ஓமை தொகை. நயனம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா கண் அப்படிங்கிற பொருளை தரும் ஓகேங்களா. சோ நயனம் அப்படிங்கிறது பிறமொழி சொல், தமிழ் சொல் கிடையாது ஓகேங்களா. சோ கண் அப்படிங்கிற பொருளை தரும், தாமரை போன்ற கண் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஓகேங்களா. சோ ஓமை தொகை. அடுத்து பார்த்துக்கலாமா. பாருங்க, வலு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. இன்னைக்கு சிகப்பு தலகாணி எடுத்து வா, இன்றைக்கு சிகப்பு தலையணை எடுத்து வா, எண்ணெய் விற்கும் பண்டகசாலை இதுவா, எண்ணெய் விற்கும் பண்டசாலை இதுவா ஓகேங்களா. சோ எது வந்து அந்த வலு சொற்கள் இல்லாம இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இன்னைக்கு அப்படிங்கிறதே தப்பு ஓகேங்களா. சோ சிகப்பு அப்படிங்கிறது சிவப்பு அப்படின்னு வந்திருக்கணும், தலகாணி அப்படின்னா தலையணை ஓகேங்களா. இன்றைக்கும் தப்பு, இது சிவப்பு, தலையணை கரெக்டா இருக்கு, அப்ப இது ரெண்டுமே தப்பு. அடுத்து பாருங்க, எண்ணெய் இந்த மாதிரி வரக்கூடாது, இந்த மாதிரிதான் வரும் ஓகேங்களா. சோ பண்டகசாலை அப்படிங்கிறது உங்களுக்கு பிறமொழி சொல், பண்டசாலை அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் ஓகேங்களா. சோ பண்டசாலை தான் சரி, அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. சோ எண்ணெய் விற்கும் பண்டசாலை இதுவா ஓகேங்களா. சோ பண்டகசாலை அப்படிங்கிறது இப்ப வழக்கத்துல இருக்கு ஓகேங்களா, ஆனாலும் இது வந்து பிறமொழி சொல் தான் ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. பாருங்க, மேனி என்ற பெயர் சொல்லின் வகை ஓகேங்களா. சோ மேனி அப்படிங்கிறதுக்கு பெயர் சொல் ஓகேங்களா. சோ மேனி அப்படின்னா என்ன, உடம்பு அப்படிங்கிற பொருளை தரும் ஓகேங்களா. சோ உடம்பு அப்படிங்கிறது ஒரு பொருள் ஓகேங்களா. அப்போ இது வந்து பொருட்பெயர் ஓகேங்களா. சோ ஆப்ஷன் பி என்ன, பொருட்பெயர். அடுத்து பார்க்கலாமா. பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க ஓகேங்களா. சோ அவசர அனுமதி ஆபத்தின் ஆரம்பம், விரைவு அனுமதி ஆபத்தின் தொடக்கம், அவசர இசைவு இடரின் ஆரம்பம், விரைவு இசைவு இடரின் தொடக்கம் ஓகேங்களா. சோ அவசரம் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து பிறமொழி சொல் தான் ஓகேங்களா. அந்த இடத்துல விரைவு அப்படிங்கிறது தான் வந்திருக்கணும் ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அனுமதி அப்படிங்கிறதும் பிறமொழி சொல், ஆபத்து அப்படிங்கிறதும் பிறமொழி சொல், ஆரம்பம் அப்படிங்கிறதும் பிறமொழி சொல், அப்ப இது எல்லாமே பிறமொழி சொல். அடுத்து பாருங்க, விரைவு தமிழ் சொல், அனுமதி பிறமொழி சொல், ஆபத்து பிறமொழி சொல், தொடக்கம் தமிழ் சொல். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவசரம் பிறமொழி சொல், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பம் பிறமொழி சொல். இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. சோ விரைவு இசைவு இடரின் தொடக்கம் ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. பாருங்க, பொருந்தா இணையை கண்டறிக. வெச்சி, வெச்சி அப்படிங்கிறது நிறை கவர்தல் ஓகேங்களா. சோ கரந்தை அப்படின்னா ஆநிறை மீட்டல் ஓகேங்களா. சோ நிறை கவர்தல் வெச்சி, மீட்டல் கரந்தை ஓகேங்களா. சோ உளிஞை அப்படிங்கிறது மதிலை கைப்பற்றுதல் ஓகேங்களா. சோ காஞ்சி அப்படின்னா எதிர்த்து போரிடுதல் அப்படின்னு வந்திருக்கணும் ஓகேங்களா. சோ பகைவரை எதிர்த்து போரிடுதல் வந்தாதான் காஞ்சி, மதிலை காத்தல் உங்களுக்கு நொச்சி அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா. அப்ப இதுதான் தப்பா இருக்கு, ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. பாருங்க, பொறுத்துக. குழம்பு, குழம்பு, குழு, குழுவை ஓகேங்களா. சோ இதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்க,
ஸோ குழம்பு அப்படின்னா உங்களுக்கு சேரு அப்படிங்கிற பொருளை தரும். இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா விலங்கின் அடி. ஓகேங்களா? ஸோ குழு அப்படிங்கிறது கூட்டம், குழுவை அப்படிங்கிறது பார்வை. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 2, 1, 4, 3 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, நல்லன் இலக்கண குறிப்பு தருக. நல்லன் அப்படின்னா என்ன? நல்லவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த குணம். ஓகேங்களா? சோ பண்பை குறிக்குது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? குணப்பெயர், அப்படி இல்லைன்னா பண்பு பெயர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறிக. ஓகேங்களா? சோ பொருந்தாத இணை, இந்த இடத்துல இடுகுறி பெயர் காரண பெயர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இடுகுறி அப்படின்னா காரணம் இல்லாமல் பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர், காரணம் கருதி வழங்கிய பெயர் காரண பெயர். ஓகேங்களா? சோ அதுல பொதுவா இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பெயர் வச்சோம் அப்படின்னா அது பொது பெயர். சிறப்பா ஒன்ன மட்டும் தனியா சொன்னோம் அப்படின்னா அது சிறப்பு பெயர். ஓகேங்களா? பாருங்க, இடுகுறி பெயர் மண் அப்படிங்கிறது சரி. ஓகேங்களா? இடுகுறி பொது பெயர் மரங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து காடு அப்படின்னு சொல்றது, இதுவும் சரி. ஓகேங்களா? காரண சிறப்பு பெயர் அப்படிங்கிறது வளையல் அப்படிங்கிறது சரி. காரண பெயர் அப்படிங்கிறது மூங்கில். ஓகேங்களா? இது வராது. ஓகேங்களா? மூங்கில் அப்படிங்கிறது என்ன? உங்களுக்கு வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு வந்திருக்கும். ஏன்னா மூங்கில் காடு, காட்டுல ஒரு பகுதி மூங்கில். ஓகேங்களா? அப்போ இடுகுறி சிறப்பு பெயர் தான் இதுக்கு வந்திருக்கணும். சோ காரண பெயர் கிடையாது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? பாருங்க, தூ என்னும் சொல்லின் பொருள் உள்ளது. ஓகேங்களா? சோ தூ அப்படிங்கிற அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள் என்னன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் சி உன் தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, இன்மையுள் இன்மை விருந்தொரால், இதில் விருந்து என்பது. ஓகேங்களா? சோ இன்மையுள் இன்மை விருந்தொரால் அப்படிங்கிறதுல விருந்து அப்படிங்கிறதுக்கு பொருள். பாருங்க, இதுக்கான திருக்குறள் பாத்தீங்க அப்படின்னா இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. ஓகேங்களா? அப்படிங்கிற பொருள்ல வரும். ஓகேங்களா? சோ அதாவது விருந்தொரால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விருந்தை நீக்குதல். ஓகேங்களா? சோ விருந்தொரால் அப்படின்னா என்ன? விருந்தை நீக்குதல். சோ விருந்து அப்படிங்கிற அந்த இதுக்கு வராம, ஓகேங்களா, அந்த இதுக்கு வராம விருந்தை நீக்குதல் அப்படிங்கிற அந்த பண்புக்கு ஆகி வந்திருக்கிறதால இது வந்து பண்பாகு பெயர். ஓகேங்களா? சோ இது என்னது? பண்பாகு பெயர். அடுத்து பாருங்க, கடைசி கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. போர் கூவூர் கிளாரால் தடுக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அந்த செய்யப்படும் பொருள் முன்னாடி வந்துரும். இவர் இருக்கார்ல எழுவாய் வந்து பின்னாடி போயிருவார். ஓகேங்களா? சோ போர் வந்து யாரால் தடுக்கப்பட்டது அந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்தது அப்படின்னா அது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம். ஓகேங்களா? சோ இது வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான 50 கொஸ்டின் முடிஞ்சது. ஓகேங்களா? சோ நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா டே 9 டே 10 இந்த ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமா 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? சோ நாளையோட பாத்தீங்க அப்படின்னா இந்த 10 days சேலஞ்ச் முடியுது. சோ நாளைக்கு மொத்தமா 100 கொஸ்டின் இருக்கும். சோ எல்லாருமே டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து இது வந்து அவங்களுக்கு எல்லாமே போய் சேரும். ஸோ அவங்க வந்து இதனால ரொம்பவே யூஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்ல மீட் பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்ட்ல எல்லாரும் எந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.